கரூர் நெரிசலில் 41 பேர் பலியானது குறித்து சிபிஐ விசாரணை நடக்கிறது. அசம்பாவிதம் நடந்த வேலுச்சாமிபுரத்தில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். அப்பகுதியை சுற்றியுள்ள கடைகள், வணிக நிறுவனங்களில் சிசிடிவி ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டது. தொடர்ந்து ஃபேரோ போக்கஸ் எனப்படும் 3D டிஜிட்டல் ஸ்கேனர் கருவி மூலம் இன்ச்சாக ஆதாரங்கள் பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக அதிக இறப்பு ஏற்பட்ட இடத்தில் 2.5 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த கருவி மூலம் காட்சிகள் பதிவு செய்யப்பட்டது. சிபிஐ விசாரணை மூலம் கவனம் பெற்ற இந்த ஃபேரோ போக்கஸ் கருவி என்பது 3D லேசர் ஸ்கேனர் ஆகும். இது குற்றம் நடந்த இடங்களை விரைவாக ஸ்கேன் செய்து துல்லியமான தரவுகளை பதிவு செய்ய உதவுகிறது. லேசர் ஒளியை கொண்டு ஒரு பகுதியை விரைவாக ஸ்கேன் செய்து அதில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் பதிவு செய்யப்படும். அதனை வைத்து குறிப்பிட்ட இடத்தை நிஜத்தில் பார்ப்பது போல முப்பரிமாண டிஜிட்டல் நகல் உருவாக்க முடியும். சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள ரோட், வாகனம் உட்பட அங்கு சிறு துரும்பு இருந்தால் கூட அது ஸ்கேனில் பதிவாகிவிடும். சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புகள் குற்றங்கள், விபத்துக்கள், பயங்கர சம்பவங்கள் நடக்கும் இடங்களில் இந்த 3D லேசர் ஸ்கேனர்களை பயன்படுத்துகின்றன. இதனால் தடயங்களை விரைவாக பாதுகாத்து குற்றவாளிகள் அதனை அழிக்கும் வாய்ப்புகளை குறைக்க முடிகிறது. மேலும் எப்போது விசாரணை நடந்தாலும் பதிவு செய்த 3D காட்சிகளை கொண்டு துல்லியமான தரவுகளை மீண்டும் எடுக்கலாம். இரத்த சிதறல்கள், துப்பாக்கி தடங்கள் போன்றவை குறித்து அறிவியல் பூர்வமாக புலனாய்வு செய்ய இவை உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது.